நம்ம இந்த வீடியோவில் பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பெருக்கு தொடர் வரிசையில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பெருக்கு தொடர் வரிசைனா என்னன்னு தெரியும். ஒரு தொடரில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெருக்கு தொடர் வரிசையில் இருந்ததுன்னா அது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அந்த பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஏஆர் ஸ்கொயர் கமான்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா Sn = a × r⁻n - 1 டிவைடட் பை r - 1. இங்கே r ≠ 1. r 1 இல்லாதப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். Snனா என்னது? முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். அப்போ இதெல்லாம் கூட்டணும். a + ar ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு எண் உறுப்பு வரைக்கும் கூட்டுவோமா? அந்த எண் உறுப்பு என்னவாக இருக்கும்? ar⁻n - 1 இருக்கும். அடுத்து நம்ம ரெண்டு சைடும் ஆறால் பெருக்கணும். இது Sn. இப்போ ரெண்டு சைடும் ஆறால் பெருக்கும்போது Rsn = r இது ஃபுல்லாகவே ஆறால் பெருக்கும்போது r × a + ar ஸ்கொயர் ப்ளஸ் ar³ போய்கிட்டே இருந்துட்டு இந்த இது ஆறால் பெருக்கும்போது r × a × r⁻n - 1. இப்போ பாருங்கள், இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? இதை ஆரை பிரித்து எழுதும்போது ஏற்கனவே ஒரு r இருக்கா? r × அடுக்கில் r⁻n - 1ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதுவோம்? r⁻n டிவைடட் பை rன்னு எழுதுவோமா? இப்போது r⁻n டிவைடட் பை r. இப்போ அந்த ஆறும் கேன்சல் ஆகி நமக்கு இங்கே a × r⁻n வரும். அதாவது Rsnங்கும்போது ar + ar ஸ்கொயர் ப்ளஸ் ar³ ப்ளஸ் போய்கிட்டே இருந்துட்டு கடைசியில் ar⁻n வரும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சமன்பாடு கழித்தல் ஒன்றாவது சமன்பாடு. இப்போது இதையும் கழிக்கும்போது Rsn - Sn. இது ரெண்டாவது சமன்பாடு, இது முதல் சமன்பாடு. இப்போ இதையும் கழிக்கும்போது ar + ar ஸ்கொயர்னு போய்கிட்டே இருந்துட்டு கடைசி ar⁻n மைனஸ், இப்போ மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது -a -ar போய்கிட்டே இருந்துட்டு -ar⁻n - 1. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல -a இருக்குது. அடுத்து இங்கே -ar + ar கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இங்கிட்டு -ar ஸ்கொயர்னு வரும். இதுவும் கேன்சல் ஆகிரும். -ar ஸ்கொயரும் +ar ஸ்கொயரும் வரும். இப்போது இந்த ar⁻n முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்னா +ar⁻n - 1ன்னு இருக்கும். அது இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போது நமக்கு என்ன இருக்கும்னா Rsn - Sn = ar⁻n - aன்னு இருக்கும். இப்போது இந்த இதில் Sn பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? Sn பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு r-1ன்னு இருக்கும். இங்கே ஏயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா r⁻n - 1ன்னு வரும். இப்போது Sn தான் தேவை. Sn மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல்ல இருக்க r-1 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். அப்போ எப்படி கிடைக்கும்? Sn = a × r⁻n - 1 டிவைடட் பை r - 1. இது r ≠ 1ன்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா இப்போ Snக்கு ஃபார்முலா
a இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது வந்து ஆர் வந்து ஒன்றா இல்லாதப்போ, இப்போ ஆர் வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து n இன்ட்டு ஏ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஆர் ஒன்றா இருக்கும்போது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு என்னாவது உறுப்பு வரைக்கும் வரும். ஏன்னா ஆர் ஒன்று இருக்கும்போது ரெண்டாவது உறுப்புங்கும்போது மொதல் உறுப்போட ஆரை பெருக்கும். ஏ இன்ட்டு 1 ஏ. அடுத்து இதோட ஆரை பெருக்கும்போது ஏ இன்ட்டு 1 ஏன்ட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3ன்னு எடுத்துக்கிடுவோம். 3 ஏ வந்து 3ஆக இருக்கும்போது 3 உறுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா 3 + 3 + 3 இதை கூட்டணும்னா 3 இது எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போங்கும்போது ஏவை போட்டு பெருக்கும்போது நமக்கு 9ன்னு கிடைக்கும். இது 2ன்னு இருந்ததுன்னா 2 + 2 + 2. இப்போது இதோட ஏ வந்து 2. இது வந்து எத்தனை டைம் இருக்குது? 3 டைம். 3 × 2 3 2 6. அப்போங்கும்போது இதோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு ஏ. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் வந்து ஒன்றா இல்லாதப்ப எஸ்என் ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது ஆர் வந்து ஒன்றா இருக்கும்போது ஃபார்முலா வந்து எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ. இது பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல்னு கேட்டாங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டி. இதுக்கு ஃபார்முலா வந்து a/1 மைனஸ் ஆர். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆர் வந்து எப்படி இருக்கணும்னா -1 விட கூட, அடுத்து 1 விட சிறுசாக இருக்கும். அதாவது ஆர் வந்து முடிவுறா உறுப்புகளாக இருக்கும்போது ஃபார்முலா வந்து a/1 மைனஸ் ஆர். இந்த ஆரோட மதிப்பு வந்து நமக்கு -1 விட பெருசாக இருக்கும், 1 விட சிறுசாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.46. 1, -3, -9, -27 போய்கிட்டே இருக்குது என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 உறுப்புகளின் கூடுதல். நமக்கு ஃபார்முலா தெரியும். எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இது வந்து ஆர் வந்து 1 இல்லாதப்ப ஃபஸ்ட் உறுப்பு என்னது? 1. அதுதான் ஏ வந்து 1. ஆறுங்கும்போது ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு, அதாவது T2/T1 -3/1. நமக்கு ஆர் வந்து -3ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? S8 தான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னது? 1 இன்ட்டு ஆர் வந்து என்னது நமக்கு? -3. -3 பவரில் 8 -1 டிவைடட் பை ஆர் -1. ஆர் என்னது நமக்கு? -3. -3 அடுத்து -1. பாருங்கள், பவரில் வந்து ரெட்டப்படை என்ன இருக்குது? அப்போங்கும்போது மதிப்பு வந்து நமக்கு ப்ளஸில் வரும். இது 7ஆக இருந்ததுன்னா மதிப்பு வந்து மைனஸில் வரும். இங்கே 8 ரெட்டை எண்ணாக இருக்கிறதுனால நமக்கு மதிப்பு வந்து ப்ளஸில் இருக்கும். -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3 4 தடவை போட்டாச்சு. 3 9, 9 27, 27 இன்ட்டு 3 நமக்கு 81. 8 தடவை போடணும்ல, திரும்ப 81ஆல் நம்ம பெருக்கணும். 1 8 1 8 8 64. 1 16 மிச்சம் 1 5 6. அதாவது 6561. இந்த -1 டிவைடட் பை -1 -3 -1னா இதை கூட்டுவோம் -4. இப்போது நமக்கு 6560 டிவைடட் பை -4ன்னு வருமா? இப்போ 4ஆல் அடிக்கலாமா? -1 ஒரு 4 4 மிச்சம் 2 6 24 மிச்சம் 1 4 16 0. இங்கே 1ல் ப்ளஸ் 1 மைனஸ். அப்போ நமக்கு மதிப்பு வந்து மைனஸில் வரும். -1640. அடுத்த சம் பாருங்கள். 2.47.
ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் அதன் முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு R வந்து 1 விட பெருசாக இருக்குது. அப்போ ஃபார்முலா தெரியும். Sn = A × R⁻n - 1 / R-1. இப்போ ஏ தான் கண்டுபிடிக்கணும். S6 வந்து கொடுத்துட்டாங்க 4095. அப்போ n வந்து என்னது 6 = A தெரியாது. 6 × 4 × 6 - 1 / 4 - 1 நமக்கு 3. இப்போ பாருங்கள் 4 × 6 மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 × 4 × 4 4 16 16 × 4 நமக்கு 64. திரும்ப இந்த 64ஆல் பெருக்கணும். 4 16 மிச்சம் 1 6 24 1 25. அடுத்து 4 24 மிச்சம் 2 6 56 37 38 6 9 10 மிச்சம் 1 4096 4096. அடுத்து இங்கே -1. இப்போ 1 கழிச்சோம் அப்படின்னா 4095. 4095 இங்கிட்டு இருக்கிறது அப்படியே போட்டுருவோம். = A × 4095 / 3. இப்போ வந்து ஈக்குவல்ட்டுக்கு எங்கிட்டு போகும்போது இது வந்து தலைகீழியாக மாறும். 4095 × 3/4095 = A. இப்போ இது கேன்சல் ஆயிரும். ஏயோட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். அடிக்கடி செஞ்சு பார்த்தீங்கன்னாலே நமக்கு 4 × 6 மதிப்பு தெரிஞ்சிடும். அப்போங்கும்போது ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் இங்கிட்டு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா பார்த்தாச்சே இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஏயோட மதிப்பு இந்த 3 இங்கிட்டு போகும்போது 3ன்னு வந்துடும் தெரியும். அப்போ சம்மெல்லாம் அடிக்கடி செஞ்சு பார்த்தீங்கன்னா டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எப்போயாவது ஒருக்கா பார்த்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு மறந்துடும். அப்போங்கும்போது சம்மை வந்து அடிக்க ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.48 1 + 4 + 16 + போய்கிட்டே இருக்குது என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து நமக்கு 1365 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது எண் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ வந்து என்னது 1 ஆறுங்கும்போது ரெண்டாவது உறுப்பு / முதல் உறுப்பு. அப்போ ஆர் வந்து நமக்கு வந்து 4ன்னு கிடைக்கும். எஸ்என்க்கு ஃபார்முலா வந்து A × R⁻n - 1 / R-1. இப்போ கூடுதல் என்ன சொல்லிட்டாங்க 1365 = A வந்து 1 × R வந்து என்னது நமக்கு 4 பவரில் என்னன்னு தெரியாது n - 1 / R-1. 4 - 1 3. இப்போ பாருங்கள் இது வந்து இந்த சைடு போகும்போது 1365 × 3 = 4 n - 1. இப்போது இதை பெருக்கலாமா? 5 15 மிச்சம் 1 3 18 1 19 மிச்சம் 1 3 9 9 1 10 மிச்சம் 1 1 3 3 1 4. அடுத்து இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +1 மாறும். = 4 n. இப்போ வந்து நமக்கு 4096 இதை கூட்டும்போது 4096ன்னு கிடைக்கும். = 4 n. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் தான் பார்த்தோம். 4 × 6 மதிப்பு தான் நமக்கு 4096. அப்போ 4 × 6 = 4 nன்னு எழுதுவோம். அடிமானம் ஒன்று போல் இருந்ததுன்னா அடுக்க வந்து சமம்னு எடுத்துக்கலாம். இப்போ 6 = n. இப்போ என்னோட மதிப்பு வந்து 6. அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.49 3 + 1 + 1/3 போய்கிட்டே இருக்குது. இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா வந்து என்னது Sn = A/1 - R. இங்கே R வந்து என்னதான் இருக்கும் -1 விட பெருசாக இருக்கும். அடுத்து வந்து 1 விட சிறுசாக இருக்கும்.
கப்புங்கும்போது செக் பண்ணிடலாமா? ஏ வந்து நமக்கு 3, ஆறுங்கும்போது 1/3. ஏன்னா ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்புங்கும்போது இது வந்து 1 விட கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ஏ வந்து என்னது 3 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் வந்து 1/3. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 1/3. இங்கே முழு எண்ணாக இருக்குது, இங்கே பின்னமாக இருக்குது. அப்போ மீச்சம் எடுப்போம். கீழே 1 இல்லாட்டி 1. 1க்கும் 3க்கும் மீச்சம் எடுத்தால் 3 போகும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 1 இருக்குது. இதை 3ஆக மாற்றோன்னா 3ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கும். இப்போ 3 மைனஸ் 1 நமக்கு 2/3ன்னு கிடைக்கும். இப்போ 3/2/3. இப்போ என்ன செய்வோம்? 3 இதை வந்து வகுத்தலை பெருக்கலாக மாற்றும்போது இது வந்து தலைகீழியாக மாறும். 3 × 3/2ன்னு வரும். இப்போ 3 9/2. அப்போது இந்த தொடரோட கூடுதல் வந்து நமக்கு 9/2ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா எஸ்என்க்கு ஃபார்முலா வந்து a/1 மைனஸ் ஆர். இதே இது ஆர் வந்து 1 இருந்ததுன்னா எஸ்என்க்கு ஃபார்முலா வந்து நமக்கு n × a. இது ஆர் வந்து 1 இல்லை அப்படின்னா எஸ்என்க்கு ஃபார்முலா வந்து a × r⁻n-1 டிவைடட் பை r-1. ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்ச சம்மெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம்.